ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியாயோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிம்ம ராசி என்று சொல்கிற போது ராசிநாதன் சூரிய பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே நீச்ச நிலையிலிருந்து விடுபடுகிறார். உச்சத்தை நோக்கி அவருடைய பயணம் ஆரம்பமாகிறது. அவருடைய ஒரு பலவீனமான நிலை என்பது அப்படியே நீங்குகிறது. நீச்சத்திலிருந்து விடுபட்டு நல்லபடியாக ராசிநாதன் அவருடைய நண்பருடைய வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் சென்று அமரப்போகிறார். மாதம் முழுவதுமே வீடு கொடுத்த செவ்வாய் குருவின் பார்வையில குருவின் தொடர்பில் இருக்கிறார். மாதத்தினுடைய 20ஆம் தேதி 21ஆம் தேதி அளவில் நல்லபடியாக குருவினுடைய மூலத்திரிகோண வீடு தனுசு வீட்டிலே சென்று அமர்ந்து நேரடியாக குருவின் பார்வையும் வாங்க இருக்கிறார். மாதத்தினுடைய 12ஆம் தேதி அளவில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார், மீனத்திலே இருக்கிறார். குருநாதர் அதிசார நிவர்த்தி பெற்று மாதத்தினுடைய 19ஆம் தேதி அளவில் வக்கரகதியிலேயே சென்று மிதுனத்தில் அமர இருக்கிறார். மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு ராசிநாதன் சூரிய பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாயை நேரடியாக பார்த்து மங்களப்படுத்துகிறார். மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் புதன் பகவான் விருச்சிகத்தில் வந்து அமர்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்ற வகையில 10ஆம் தேதி அளவில் விருச்சிகத்தில் வந்து அமர்ந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது இந்த மாதத்துல பெரும்பாலான கிரகங்கள் மாற்றங்களை அடைகின்றன. சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன், சூரியன் அனைத்து கிரகங்களுமே ஒரு மாற்றங்களை அடைகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில இந்த கார்த்திகை மாதத்துல 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உண்மையில கடவுளுடைய கருணை உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது. லாபஸ்தானத்துல மறுபடியும் சென்று அமரப்போகிறார் குருநாதர். உங்களுக்கு கிடைக்க போகிற அனைத்து வெற்றிகளையும் லாபங்களையும் ஆதாயங்களையும் உறுதி செய்கிறார். அதாவது கார்த்திகை மாதம் எதுவும் கைமீறி போகாது, நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம் என்று குருநாதரே சொல்கிறார். குரு வந்து 19ஆம் தேதி அளவில் மிதுனத்தில் சென்று அமர்கிற போது குருவினுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 11ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் எல்லாமே சுபத்துவமாக மலர்கிறது, வளர்கிறது. அதே நேரத்துல 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த ராகு பகவானுக்கு இப்போது குருவின் பார்வை கிடைக்க போகிறது. ராகு பகவான் நல்ல பிள்ளையாக வாளை சுருட்டி கொண்டு இருக்க போகிறார் 19ஆம் தேதிக்கு பிறகு. ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய கேது பகவான் தேய்பிறை காலங்கள்ல தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஒரு விரக்தி நிலையை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யோகா, தியானம், பக்தி பூர்வமாக செயல்படுவது போன்ற அமைப்புகளின் மூலம் அந்த நிலையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடலாம். கேது அதாவது ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு தனிமை உணர்வை, ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை, ஒரு விதமான உங்களை தனிமைப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார். உற்சாகமாக செயல்படுவதற்கான சூழ்நிலைகளை விஞ்ஞான பூர்வமாக தொழில்நுட்பமாக நீங்கள் கையாள வேண்டும். யோகா செய்வது, தியானம் செய்வது, குலதெய்வ ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வணங்கி விட்டு வருவது, இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வருவது, உடற்பயிற்சிகள், மன ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம். உயிர் ஆரோக்கியம் என்று சொல்கிற போது ஒரு சக்தி வாய்ந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் அங்கே அமைதியாக தியானம் செய்யலாம். இது போன்ற அமைப்புகளை பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, அதாவது உடல், மனம், உணர்வு, உயிர், இந்த அடிப்படையில உற்சாகமாக நீங்கள் இருப்பதற்கு என்ன தொழில்நுட்பங்களை எல்லாம் கையாள வேண்டுமோ அவற்றை நீங்கள் கையாள வேண்டும். அதாவது 11ஆம் இடத்துல நிற்கிற இந்த குருநாதர் பொருளாதாரத்துல உங்களுக்கு எந்த சிக்கல்களும் வராது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதை உறுதி செய்கிறார். 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை விழுந்திருக்கிறது. சனி பகவான் வக்கரகதியில் இருந்து இப்போது நிவர்த்தி பெற்று நேரடியாக 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஆனால் தனாதிபதி புதன் பகவான் மாதம் முழுவதுமே சுக்கிர தொடர்போடு இருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமறி போகாது. 2ஆம் இடத்துல சனியின் பார்வை விழுகிற போது குடும்பத்துல தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ஒரு விடயத்துல தான் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதுவரைக்கும் பேசாமல் நாம் பிரிந்து சென்று விடலாம், நமக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி சற்று அசௌகரியமான முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த தம்பதிகள் இளமைக்கால நினைவுகளோடு மறுபடியும் அன்பு செய்ய போகிறீர்களே. 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிற போது 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகு வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருப்பார்.
கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல இருந்த அனைத்து அசௌகரியங்களும் அப்படியே தவிடுபடியாகிறது. சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு இடையில அந்நியோன்யம், பரஸ்பரம் புரிதல், ஒற்றுமை எல்லாமே அதிகரிக்கும் கார்த்திகை மாதத்துல. போதும் போதும் என்று அன்பு செய்ய போகிறார்கள் வாழ்க்கை துணை உங்களை. அதாவது ஒரு உண்மையான, அழகான, அன்பான, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை நமக்கு கிடைத்து விட்டால் அந்த வாழ்க்கையே வரமாக இருக்கும். கார்த்திகை மாதம் இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்கள், காதலித்துக் கொண்டிருப்பவர்கள், ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள், கணவன் மனைவி, அதாவது சகோதரர்களுக்கு இடையில கூட அந்யோன்யம், அன்பும், பரஸ்பரம் புரிதலும் ஏற்படுமே. அதாவது செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே மங்கள யோகத்தில் இருக்கிறார். அதாவது அவர் தனுசுலே சென்று அமர்வதற்கு முன்பாக கூட குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். தனுசில் சென்று 21ஆம் தேதி அமர்ந்த பிறகு செவ்வாய் பகவானுக்கு நேரடியான குருவின் தொடர்பு கிடைக்கிறது. மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் மங்கள யோகத்தில் இருக்க 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிற போது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த அத்தனை மன கசப்புகளும் அப்படியே விலகும். அதாவது அக்கா தங்கச்சி, அண்ணா தம்பி, இந்த சகோதர ஒற்றுமை என்பது உண்மையாக அதிகரிக்கும். சகோதரர்கள் என்றால் என்ன, கூட பிறப்பதன் மகத்துவத்தை, மகோன்னதத்தை உணரப்போகிறீர்கள் கார்த்திகை மாதம். என்ன இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், என்ன இருந்தாலும் என்னுடைய அக்கா தம்பி அண்ணா, இது போன்ற அமைப்புகள் உங்கள் மனதுக்குள்ளே இனிமையான நினைவுகளை கொண்டு வரும். 1000 இருந்தாலும் கூட பிறந்தவர்கள் என்ற உணர்வு இருக்கும். கார்த்திகை மாதம் சகோதர ஒற்றுமை, கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை, காதலன் காதலிக்கு இடையில பரஸ்பரம் புரிதல், நண்பர்களுக்கு இடையில அதி தீவிரமான அன்பு, தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில இருந்த தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் எல்லாம் அப்படியே விலகுதல், புதிய நண்பர்கள் அறிமுகமாகிற போது அவர்களால நன்மை ஏற்படும். ராகு பகவானுக்கு நேரடியாக குருவின் தொடர்பு கிடைக்கிற போது வேற்று இனம், வேற்று மதம், வேற்று மொழி பேசக்கூடிய அந்நியர்களின் தொடர்பு கிடைத்து, ஒருவேளை அப்படி தொடர்பு கிடைத்தால் அவர்களால அனைத்து நன்மைகளும் ஏற்படும். மாற்று மொழி படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதலான ஞாபக சக்தி கிடைத்து அந்த அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றமாக போவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். ராசிநாதன் அந்த நீச்சம் என்கின்ற பலவீனமான, அதாவது அவர் நீச்ச நிலையில் இருந்தாலும் வீடு கொடுத்த சுக்கிரன் நல்லபடியாக அங்கே திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்று முறையான நீச்ச பங்கத்தை அடைந்திருந்தார். ஆனாலும் சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருந்தது ஒரு பலவீனமாக கருதப்பட்டது. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபடுகிறார். குருநாதர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய வெற்றிகளை எல்லாம் உறுதி செய்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி பாவகம், தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதாவது நமக்கு ஒரு கொடுப்பனவு இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சிக்குரிய பலன்களை பெற்றுவிட முடியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். 19ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு நேரடியான குருவின் பார்வை கிடைக்கிறது. ஒரு விதமான தன்னம்பிக்கை இருக்கும், பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்துல நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். என்ன இருந்தாலும் இப்போது உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அகலக்கால் வைக்கக்கூடாது, அவசர முடிவு எடுக்கக்கூடாது, கடுமையான பிடிவாதமாக இருந்து தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது, காதல் என்ற பெயர்ல தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ள போகக்கூடாது. அதாவது அஷ்டமச்சனி காலங்கள்ல புதிதாக ஏதோ ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தால் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் அதை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சப்போர்ட் பண்ண வேண்டும். இதைத்தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் 7ஆம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிறது, 5ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்படும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். முயற்சிகள் நீங்கள் இப்போது எடுக்கலாம், நல்ல தசாபுத்திகளின் அடிப்படையில் நல்ல முயற்சிகளை எடுக்கலாம். அதாவது ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு 3ஆம் இடத்துக்கு நேரடியான குருவின் தொடர்பு கிடைக்கிற போது, 3ஆம் அதிபதியுமே சுக்கிரனுடைய தொடர்புகள் இருக்கிற போது ஒரு விதமான தன்னம்பிக்கை, தெளிவான தன்னம்பிக்கை, அதாவது குருட்டு நம்பிக்கையாக இல்லாமல், ஒரு அமங்கலமான முட்டாள்தனமான நம்பிக்கையாக இல்லாமல் ஒரு தெய்வீகமான, ஒரு பாசிட்டிவான, ஒரு தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாமே அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். அருள் இருக்கிறது, நம்மிடம் திறமை இருக்கிறது, நாமுமே நேர்மையான மனிதர்களாக இருக்கிறோம். அடுத்து என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். இது போன்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தோன்றும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால அகலக்கால் வைப்பதாக இருந்தால் 1க்கு 2 தடவை முழு விழிப்புணர்வோடு நீங்கள் இந்த காயை நகர்த்த வேண்டும். அவசரப்படுவது, கோபத்தில் முடிவெடுப்பது, இது போன்ற அமைப்புகளை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்துக்கு நேரடியான சனியின் பார்வை இருக்கிறது. குடும்ப பெண்கள் வீட்டுக்குள்ள சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி ஒரு சிக்கலும் இல்லை. 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பைனான்சியலா உங்களுக்கு எந்த சரிவுகளையும் தரமாட்டார், உங்களை காப்பாற்றத்தான் வந்திருக்கிறார். உண்மையில சொல்றேன், மாதத்தினுடைய முற்பகுதியை விட மாதத்தினுடைய பிற்பகுதி மிக அற்புதமாக இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் சனியினுடைய துறையிலே செயல்பட்டு கொண்டிருந்தால், அதாவது ஆயில் அண்ட் கேஸ்,
குடிக்கக்கூடாத திரவங்கள், பெட்ரோல் பங்க் வைத்திருப்பதால் அந்த கடையில வேலை செய்பவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்பவர்கள், அதே நேரத்தில் இந்த துப்புரவு பணி செய்பவர்கள், கடைநிலை ஊழியர்கள், கூலி தொழிலாளிகள் எல்லோரும் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். மாதத்தினுடைய முற்பகுதியில் உச்ச குருவின் பார்வை சனிக்கு இருக்கிறது. மாதத்தினுடைய பிற்பகுதியில் சனிக்கு குருவினுடைய பார்வை இல்லை. சனியினுடைய துறையில மரக்கடை வைத்திருப்பவர்கள், கல் மண் ஏத்தி இறக்குபவர்கள், விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் தேய்பிறை காலங்களில் தேவையில்லாத எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் செவ்வாயினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை, செவ்வாய் மாதம் முழுவதுமே அற்புதமாக மங்கள யோகத்தில் குருவின் தொடர்பில் இருக்கிறார். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, தீயணைப்புத்துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, செவிலியர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனையில ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் நடக்கும். அதே நேரத்தில் இந்த செங்கல் சூளை, டிபார்ட்மெண்ட் ஷோரூம், இந்த செவ்வாய் என்று சொல்கிற போது யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே செவ்வாய் தான். செவ்வாயிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா செவ்வாயுடைய துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா நன்மைகளும் மங்களகரமான சூழ்நிலைகளும் இயல்பாக ஏற்படும். பேக்கரி வைத்திருப்பவர்களுக்கு நல்லது. அதாவது சூடான பொருட்களை விற்பனை செய்பவர்கள், சாப்பிடுகின்ற சூடான பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு இயல்பாகவே எல்லா நன்மைகளும் கிடைக்கும். மாதம் முழுவதுமே நல்லபடியாக சுக்கிர பகவான் வலுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை சுக்கிர பகவான் நேரடியாக தொடர்பு கொள்கிறார். சுக்கிர பகவான் என்று சொல்கிற போது டிராவல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ரெஸ்டாரண்ட், சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்கள், வண்டி வாகனம் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள், துணிக்கடை, பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஃபேன்சி கடை, துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. குடும்ப பெண்கள் தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டும். சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய ஆண்கள் அவசர முடிவோ கோபத்தில் முடிவோ எடுக்கக்கூடாது. அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறதுனால தேவையில்லாத கவன சிதறல்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருநாதர் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறார். கார்த்திகை மாதத்துல கடவுளின் கருணை உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கவலை வேண்டாம். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு யோதரனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமஸ்காரம்.